அடி வள்ளி, என் மவன் செஞ்சதுக்கு நீ என்னம்மா செய்வ? அம்மாடி, உன் பேரு என்னம்மா? வள்ளியா? ஆமா, வள்ளிதான். என்ன எப்படியாவது காப்பாத்திருமா தாய, இந்த அரக்கங்கிட்ட இருந்து. சரி, கவலைப்படாதீங்க ஐயா. அம்மாடி வள்ளி, என்னையா? ஏதோ காப்பாத்துவேன்றான். எப்படி காப்பாத்துவ? இந்த ஆளை பொண்ணால காப்பாத்துவியா, பொருளால காப்பாத்துவியா? எப்படியோ காப்பாத்துவையா. உனக்கு என்ன வேணும்? பொருள் வேணுமா, பொண்ணு வேணுமா? எனக்கு பொன் காசு கிடைச்சா நல்லா தான் இருக்கும். அத கேளு, உனக்கு அத நான் தரேன். என்னம்மா வள்ளி சொல்ற? ஆமாத்த, நெசமாதான் சொல்றேன், நான் தரேன். வள்ளி மேடம், அதெல்லாம் ஒண்ணு வேணாம் மேடம். இருக்கட்டும் பாருட்ட, கொஞ்சம் பொறுங்க, வந்துடுறேன். என்ன பொண்ணம்மா இது? தெரியலையா அத்தை? என்னம்மா இது வள்ளி? இருக்கட்டும், உங்களுக்காக தான் அங்கிள். இதாயா புடி. ரொம்ப நன்றிமா. ஏலே சிவனாண்டி, அதான் தந்துட்டால பணம். என்ன வேணும்? பயப்படாத, ஒன்னும் பண்ண போறது இல்ல. அடுத்த வாட்டி என் வீட்டுக்கு வந்தேன்னு வெயி, அப்பா இனி உன் வீட்டு அவகாசமே வேணாப்பா, வரவே மாட்டேன். அடிலாம் சொல்லக்கூடாது, அடிக்கடி வரணும். வந்ததும் இல்லாம என் பொண்டாட்டி குளிக்கும் போது எத்தனை தடவை வேணா பாத்துக்கோ. கரெக்டா? அட பாவி. ஏன்பா சிவனாண்டி, போயும் அவன் பொண்டாட்டிய பாத்துருக்கு, நீ என் பொண்டாட்டியாவது பாத்துருக்கலாம். அப்படி பாத்துருந்தேன்னு வையி, இந்த பணம் எனக்காச்சும் கிடைச்சிருக்கும். கும்மால அடுத்த தடவையாதோ என் பொண்டாட்டிய ஒரு பார்வை பாத்துட்டு போப்பா சிவனாண்டி, புரியுதா? என்ன பார்த்தா எப்படிதான் தெரியுது, ஊரை பிச்சுட்டு கொடுக்கற தெய்வம் மாதிரி தெரியுது. ரொம்ப நன்றி வள்ளி மேடம். இல்லங்க அங்கிள், வயசுல பெரியவங்க, எதுக்கு மேடம்னு? சரி வாங்க உள்ள போவோம். ஏன் இவ்வளவு நாள் வெளியே நிக்கணும்? ஆமா வள்ளி. வாங்கோ வாங்கோ வாங்கம்மா வள்ளியம்மா. என்ன அங்கிள் இதெல்லாம்? உட்காருங்கம்மா வள்ளியம்மா, உட்காருங்க. பாரு பரட்ட, உங்க அப்பா என்ன அம்மா அம்மான்னு மரியாதை கொடுத்து கூப்பிடுறாரு. எவ்வளவு நல்லவரா இருக்காரு. இவரு நல்லவரா? எதுக்கு? என்னம்மா மனத்தை வாங்கிடாத. விடுமா, அப்பாவை அசிங்கப்படுத்தாது இவன் முன்னாடி. ஆமா ஆமா, ரொம்ப நல்லவர். மாடி வள்ளிமா, உட்காருங்கம்மா. வள்ளி, நீ மட்டும் என் மவனை காப்பாத்தலனா இன்னைக்கு என் மவனை அவன் கொண்டே விட்டுருப்பான். வள்ளி இருக்கட்டும் பாட்டி, பரட்டைக்காக இத கூட பண்ணலனா எப்படி? இலே பரட்ட, என்னப்பா? நடத்து இன்னத்தை நடத்தவோ ஒன்னும் புரியல. உனக்கு புரியலனா எனக்கு புரிஞ்சுட்டு. இதையாவது உருப்படியா புரிஞ்சுக்கிட்டிய? ஏமா வள்ளி, சொல்லுங்க அங்கிள். பரட்டைக்காக என்ன வேணாலும் செய்வியா? பின்ன பரட்டைய ரொம்ப தங்கமான பையனா வளர்த்து கொடுத்திருக்கீங்கல்ல, அதுக்கு பெருமைலாம் உங்களுக்கு தான் சேரணும் அங்கிள். சட்டப்படி அது எங்க அம்மாக்கு தான் சேரணும் வள்ளி. ஏன் பரட்ட, உங்க அப்பாவுக்கு கிடையாதா? இது பரட்ட பாத்துக்கலாம். ஆமா ஆமா, எங்க அப்பாவுக்கு தான் சேரணும். அப்படி போடு. இளைய பரட்ட, இருந்த இடம் சுட்டு போச்சு. அந்த பொண்ணை கூப்பிட்டு இங்க இருந்து காலி பண்ணிடு. இல்லையா உன் அப்பன் பேசியே கொன்றுவான் அந்த பிள்ளைய. ஆமா ஆமா ஆத்தா, இந்த ஆளு செஞ்சாலும் செய்வாரு. ஆத்தி வள்ளி மேடம், நேரமாச்சு. உங்க அப்பா வேற உங்களை தேடுவாங்க, வாங்க போவோம். அட ஆமால பரட்ட, நானே மறந்துட்டேன். நீ மட்டும் கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கிற. ஐயோ, ஐயா கிட்ட என்னால திட்டு வாங்க முடியாது மேடம். என் பையன் கடமையில அப்படிதான் இருப்பான். அதனாலதான் எங்க அப்பா இவரை வேலைக்கு வச்சிருக்கிறாரு. இவரை நம்பி இவர் கூட என்ன அனுப்பிச்சிருக்கிறாரு. அவனுக்கு தைரியம் எங்க வந்தது? எல்லாம் என் வளர்ப்பு. நேரம் ஆகுது மேடம். ஓகே அங்கிள், நான் வரேன். அடுத்த தடவை கண்டிப்பா வரணும். நீங்க சொல்லிட்டீங்கல்ல, வராமலையா? நீ சாதாரணமான பொண்ணு இல்லம்மா. அப்போ வேற்று கரக்க வாசில இருந்து வந்த பொண்ணா? பாவி, நான் அப்படி சொல்லல. அப்போ எப்படி சொன்ன? இந்த பொண்ணு என்ன காப்பாத்திச்சுல, தெய்வமா வந்த தெய்வ திருமகள்னு சொல்ல வந்தேன். அப்படி சொல்றா ராத்தா? அப்படியா? எனக்கும் தெரியல, இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரி தெய்வமே, வாங்க போலாம். சரிங்க அங்கிள், நான் போறேன். என்னம்மா நீ போறேங்கிற? அப்போ போறாம போயிட்டு வாரேன்னு சொல்லணும். முடியல, கொல்றாரே. தெய்வமே வாமா. சரி சரி, பாத்து போங்கல, பாத்து போங்க. வர ஆத்தா. சரில, இந்த பிள்ளைய பத்திரமா கொண்டு விட்டுட்டு வந்துடல. சரி ஆத்தா. சரிப்பா, நானும் பூ வாங்கிட்டு வந்துடுறேன் சந்தைக்கு. பாத்து போ பண்ணுமா. வணக்கங்க ஐயா. வணக்கம் வணக்கம். இல்ல பெருமாள், எப்படி இருக்க? நல்லா இருக்கேங்க ஐயா. என்ன விசேஷம்? என்ன தேடி வந்திருக்கிற? ஐயா, கோயில் திருவிழாக்கு பணம் கொடுத்திருந்தீங்கல்ல? ஆமா.
அத நடத்தின பாடம் இல்லையல்ல, என்ன ஆச்சு? வாங்கிட்டு மட்டும் போயிடுறியோ எல்லாம்? இதுக்குதாயா எல்லா ஏற்பாடும் ஆயிட்டு இருக்கு. இனிதாயா அதை நடத்தணும். இதுக்கு கொஞ்சம் ரெடி பண்ணிட்டோம். கொஞ்சம் கோயிலுக்கு பூசை அடிக்கணும். பூசாரியெல்லாம் கூப்பிடணும். சரி சீக்கிரம் பண்ணுங்க. கொஞ்சம் மேல் பணம் தேவைப்படுது ஐயா, அதான் வாங்கிட்டு போலாம்னு. யோ என்னய்யா பெருமாள், இதுக்கு முன்னாடி தானே ஒரு ஆள் வந்து வாங்கிட்டு போனாரு. அவ்வளவு பணத்தை கொடுத்தனே என்ன பண்ணினீங்க? கோயிலுக்கு தின்ன கேட்டிட்டு இருந்தோம் ஐயா, அதுக்குதான் செலவாயிட்டு. இல்ல கொடுத்ததெல்லாம் முடிச்சிட்டு வந்து கேட்டா எப்படி? ஐயா இந்த ஒரு தடவை மட்டும் கொடுங்க ஐயா. ஆமா இப்படியே வந்து வாங்கிட்டு போங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல இன்னொருத்த வந்து காசு கேட்பான். இப்படியே போட்டோம் அப்படிதானே? இல்லைங்க ஐயா, வாங்கின கையோட திருவிழாவை நடத்திடலாம்னு இருக்கோம் ஐயா. கண்டிப்பா உங்க பங்களிப்பு வேணும் ஐயா. சரி சரி தர. இப்போதான் பேங்க்ல பணம் முடிஞ்சது, நாளைக்கு வா தரேன். சரிங்க ஐயா. வணக்கங்க ஐயா. என்னல பரட்ட வர வர வேலைக்கே வர்றது இல்ல. ஐயோ ஐயா, உங்க பொண்ணுதான். நான் தான்ப்பா வெளியே கூட்டிட்டு போயிருந்தேன். என்னம்மா வள்ளி இப்படியே ஊர் சுத்திக்கிட்டு இருக்கியோ? இல்லப்பா, சும்மா ஆசையா இருந்தது, போயிட்டு வந்தேன். அடிக்கடி சுத்துறாப்பற கேள்விப்பட்ட ஊருக்குள்ள நீங்க 2 பேரும். இதுக்கப்புறம் குறைச்சுக்கோங்க. சரிப்பா. உன் பிறந்த நாளைக்கு எல்லாம் எடுத்துட்டியா? ஆமாப்பா, அதுக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு. ஒரு வாரத்துல உன் பிறந்த நாளை வச்சுக்கிட்டு ஊர் சுத்திக்கிட்டு தெரியும். ஆமா உன் அண்ணன் எங்க? அவன் ஆளே காணலப்பா. ஆளை காணலையா? அண்ணன் என்ன பண்றான்னு தெரியாத அளவுக்கு ஒரு தங்கச்சியா? ஐயா இவங்களுக்கு அண்ணன் வேலை இருக்காங்களா? இருக்கான் ஒரு வேலை விஷயமா வெளிநாட்டுக்கு போயிருந்தான், இப்போதான் வந்திருக்கிறான். ஓஹோ சரிங்க ஐயா. சரி பரட்ட, எனக்கு ஒரு வேலை விஷயமா வெளியே போனோம், வந்து கார் எடு. வாங்க ஐயா. சரிப்பா, அப்ப நானும் வரேன். என்னால பொண்ணுமா பலாப்பழமா? பூ விற்க சந்தைக்கு போயிருந்தல, அங்க கொண்டு வந்தேன். இன்னும் எவ்வளவுல? காசு கொடுத்தெல்லாம் வாங்கல, தெரிஞ்சவங்க தோட்டத்துல இருந்து பறிச்சு தந்தாங்க. ஓ ஆமா, யாரும்ல உன் வீட்டுல வள்ளின்னு ஒரு பிள்ளை வந்திருக்கு. அதுவா? அது பருட்ட வேலை பாக்குறாம்ல பட்டணத்துல. ஆமா, அவன் வேலை பாக்குறாம்ல, அவங்க வீட்டுல முதலாளி பொண்ணா. ஒரே ஒரு நாள் கூப்பிட்டு வந்தாப்ல. அந்த பொண்ணு என்கிட்ட நல்லாவே பழகிட்டு, ரொம்ப நல்ல பிள்ளைல. ஓ கரெக்டா, அவ்வளவு சீக்கிரம் எல்லா பொண்ணுங்க கிட்டே ஒட்ட மாட்டானே. அதான் எனக்கும் புரியல, ஆனா இந்த பொண்ணு கிட்ட நல்லா ஒட்டிக்கிட்டான். ஓ சரி சரி. சரியில ரேஷன்ல சக்கரை போட்டாங்களா? அது இல்லம்ல, ஒரு நாள் போகணும், அப்ப கூப்பிடுற, ஒன்னா போலாம். சரியில பொண்ணம்மா, நான் வரேன். வால பாண்டி, இன்னைக்கு நல்ல வியாபாரமா? ஆமான்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு பரவாயில்ல. சரி கொஞ்சம் அப்பன்ட்ட குடுக்கறது. உன்கிட்ட குடுக்கறதும் ஒண்ணு, நெருப்புல போட்டு எரிக்கிறதும் ஒண்ணு. பாண்டி பையா, வாய் தான் உனக்கு, கொஞ்சம் அப்பன் கேட்கறான், குடுக்கலாம்ல? எதுக்கு அப்பத்தா? மொத்த காசுலயும் குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்றதுக்கா? இப்பதான் அவன் திரும்பிட்டான்ல. அப்படி சொல்லு ஆத்தா, கொஞ்சம் கேட்டா ரொம்ப பண்றான். அதெல்லாம் தர முடியாது. ஆத்தாக்கு கணக்கு சொல்லணும். அவ கிடக்குறா கழுத, நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் முடியாது. நான் உள்ள வைக்கிறேன், நீ ஆத்தா வந்து அவட்ட கேட்டுக்கோ. தோலுக்கு மேல வளர்ந்துட்டேன்னு திமுறால. எனக்கு திமிராச்சும் இருக்கு, அது கூட உனக்கு இல்லையே. பாத்தியாத்தா என்ன பேச்சு பேசிட்டு போறான் அப்பன்னு. அவனுக்கு கொழுப்பு கூடிட்டு பாத்துக்கலாம். பாத்துல பொண்ணுமா, பாத்து எப்படி அத்தை? ஆம்ல இவ்ளோ கணத்தை தூக்கிட்டு வர சொல்லிருந்தா சிவனாடியே வந்திருப்பான்ல. ஆமா பொண்ணுமா, என்ன ஒரு வார்த்தை கூப்பிட்டு இருந்திருக்கலாம்ல, நான் வந்திருப்பேன் தூக்குறதுக்கு. பரவாயில்ல, நான் தூக்கிட்டு வந்துட்டேன், நான் வாங்கிட்டு தானே வந்திருக்கிறேன். இத உடிக்கவாவது செய்யி. ஆத்தி பொண்ணுமா, வச்சாலும் பெரிய அப்பா வச்சுட்டு ஏழல. எப்படியா தானே இருக்க, இதையாவது பண்ணு. அடடா ஆத்தா, பலாப்பழம். ஆமால பாண்டி, இன்னைக்கு என்ன பேட்டா தெரிச்சா? தேரிச்சு உள்ள பத்திரமா வச்சிருக்கேன். வாழ கொஞ்சம் நீயும் அவரும் உரிங்க. பாண்டி போயிட்டு கத்தி எண்ணெயெல்லாம் கொண்டு வாழ. என்னையா எதுக்கு? ஆமால, பலாப்பழம் உரிக்கும் போது எண்ணெய் தடவிக்கிட்டோன்னு வெயி, கைய அரிக்காது. சரி சரி சீக்கிரம் உரிங்க, வாய் கேக்குதுங்கள. சரி போரு, கொண்டு வரேன். ஆமாத்த, தனத்தை பாத்தீங்களா? நாளே காணோம். அவளா காலையில போனாம்ல, இன்னும் வர காணோம். சரி ஸ்கூல்ல ஏதாவது வேலை இருக்கும் போல. என்னல ஆச்சு, ஏன் எல்லாரும் பதறீங்க? அதானே. அம்ல பாண்டி, இங்கே நின்னுட்டியே, விட்டா கண்ணை குத்தி இருந்திருக்கலாம்ல, சரியா போயிருக்கும். சாரி ஆத்தா, தெரியாம நீட்டிட்டேன். ஆம்ல, ஒரு கத்தி தானே கேட்டேன், அதுக்கு இப்படியா கண்ணை குத்துற அளவுக்கு கிட்டக்க வந்து நிட்டுவ? வர வர பாண்டிக்கு ரொம்ப கொழுப்பாயிட்டு பொண்ணுமா, என்னன்னு கேளு. ஏம்ல அவ கண்ணுகிட்ட வந்து நீட்டுறா? அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆனா யார் பொறுப்பு? எனக்குன்னு அவதானே இருக்கா, அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆகட்டுமே. பாசம் இல்லாமலையா கோவம் படுற? உன் கண்ணை குத்துனா என் கண்ணை குத்துனதுக்கு சமம். உன்னை அடிச்சா என்ன அடிச்ச மாதிரி.
எலே பாண்டி ஏம்ல அழுவுற? உங்க பாசம் மலர நினைச்சேன், முடியல, கண்ணுல இருந்து ஆனந்த கண்ணீரே வந்துட்டு. போதுமா டீச்சர்? இன்னும் கொஞ்சம் எழுந்திருப்பா. இப்போ ரைட் ரைட், அடுத்து வா. பிரீத்தி ஓடி வா. சொல்லுங்க டீச்சர். மேல ஏறு. டீச்சர் எனக்கு பிரபீத் வராது டீச்சர், என்ன விட்டுருங்க டீச்சர். அதெல்லாம் இல்ல, எல்லாமே கத்துக்கணும் இந்த வயசுல, பண்ணுவேன். மேல ஏறு. ஏய் முது வலிக்குது, சீக்கிரம் ஏறு. அம்மா என்னாம்ல ரைட்டா இருக்கா டீச்சர்? பிரீத்தி பாத்து ஏறு, அவளுக்கு முது வலிக்கும்ல. தோ டீச்சர். துணியணுமா நிக்கணுமா? துணில போதுமா? சரி சரி. அடுத்து பென்சி. வா பென்சி, உனக்கு வேற தனியா சொல்லணுமோ? ஏறு. அடி பாவி, இதுல கூட எனக்கு மேலதான் குடிப்பியோ? என்னால பென்சி யோசிக்கிற? நான் ஏறுனா இவங்க எல்லாம் தாங்குவாங்களான்னு யோசிக்கிறேன் டீச்சர். தாங்குவாங்க தாங்குவாங்க, இல்லனாலும் தாங்கிதானே ஆகணும், அதானே பிரமிடு. இது ஜஸ்ட் பிராக்டிஸ் தானே, பயப்படாம ஏறு. இல்ல டீச்சர், நீங்க சொன்னீங்கன்னு ஏறிடுவேன். எனக்கு ஏதாவது கை கால் உடஞ்சதுன்னா யார் பொறுப்பு? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. வருஷம் வருஷம் ஆனுவல் டேக்கு எவ்வளவு பேர் பண்றாங்க. நீங்க மட்டும் என்ன ரொம்ப சீனா போடுறீங்க? இப்போ ஏற போறியா இல்ல அடிய வாங்குறியா? யார் ஏறுவேன் டீச்சர்? பிரீத்தி கொஞ்சம் குனிங்கள. எது குனியணுமா? நீயா தாண்டி ஏறணும். பிரமிட்னா என்னன்னு நினைக்கிற? நீ ஏறதுக்கு வசதியா படியா இருக்கணுமோ? என்ன விளையாடுவீங்களா? ஒரு ஸ்டெப்புக்கே எப்படி பண்றீங்க? இன்னும் எவ்வளவு இருக்கு? இல்லமா டீச்சர், நான் இப்படியே ஓடிடுறேன் டீச்சர், என்ன விட்டுருங்க. இப்போ நீ ஏற போறியா இல்லையா? ஏறிடுறேன். ஒரு பிரமிடுக்கு இடுப்பு வளர்ந்துட்டு முடிஞ்சது சோழி. காலையில இருந்து பிரமிடு வேணாம், ஒரு மண்ணு வேணாம். எங்களுக்கு சோட்டா விட உயிர் தான் முக்கியம். அடியே மக்கா, என்னாச்சு? ஏம்ல அழுற? உனக்கு என்னமா, நான் மாமாவோட சேர முடியாது நினைச்சது அழுவுல. சும்மா இருந்தா கூட பரவாயில்ல, அந்த வள்ளின்னு ஒருத்தி வள்ளி மாதிரி இருந்துட்டு எனக்கும் என் மாமனுக்கும் நடுவுல வில்லி போல வந்து இறங்கி இருக்கிறாமா. அவளை பாத்துக்கலாண்டி மக்கா, நீ முதல்ல சாப்பிடு. காலையில இருந்து சாப்பிடலையே நீ. உனக்கு உன் மாமன் எப்படி முக்கியமோ அதே போல எனக்கு நீ முக்கியம்ல. இல்லம்மா, அந்த வள்ளி வந்த பிறகு மாமா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறாருமா. உன்ன ஒரு வார்த்தையாவது என்னன்னு கேட்பாருமா. என்னைக்கு அந்த சிரிக்கி வந்தாலும் முடிஞ்சிருமா. அந்த சிரிக்கி மாயக்காரி மொத்தமா என் மாமனை மயக்கி மாத்தி வச்சிருக்காமா. மாயமந்திரக்கா என்னத்த செஞ்சு மயக்கி வச்சிருக்காலும். சரி சரி, இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுவோம். முதல்ல சாப்பிடு. அழுது உன் உடம்புக்கு எடுத்துக்காட்டல. இல்லம்மா, எனக்கு சாப்பாடு எல்லாம் வேணும், மாமன் தாமா வேணும். நான் சின்ன குழந்தையில இருந்து உங்ககிட்ட நான் ஏதாச்சும் வாங்கி கேட்டிருப்பேனா? இப்பதாமா முதலா கேட்கிறேன். இந்த ஒரே ஒரு ஆசை, என் மாமனை மட்டும் எப்படியா கொடுத்துருமா. அவங்களுக்கு என்ன பணக்கார குடும்பம் தானே வேணும். அத்தை ஆசைப்படி பணக்காரங்களா நம்ம ஆக முடியாதாமா? அது எப்படிலாம் முடியும்? இல்லம்மா, மாமன் மட்டும் எனக்கு கிடைக்கல, நான் தற்கொலையே பண்ணிப்போமா. என்னடி மக்கா சொல்ற? உனக்காக ஒத்த உப்புல குளிச்சுக்கிட்டு நான் வாழ்ந்துட்டு இருந்தா திடீர்னு என்னையே விட்டுட்டு போறேன்னு சொல்ற? உன்னை நம்பிதான் என் வாழ்க்கையே இருக்கு. நீ இல்லனா நான் மட்டும் எதுக்கு வாழணும்? வா, ரெண்டு பேரும் ஒன்னாவே தூக்கு போட்டு தொங்குவோம். இல்லம்மா, மாமனுக்காக நான் சாவற, உனக்கு எதுக்கு? உனக்கு பிடிச்ச மாமன்காரன் இல்லன்னு நீ சாவற, எனக்கு பிடிச்ச மக இல்லன்னு நான் சாவற. வா, ரெண்டு பேரும் ஒன்னாவே சாவும். அப்படியே ரெண்டு பேரும் செத்து தொலைங்க. அப்படியாவது நிம்மதியா இருப்பான் என் புள்ள. ஆமா ஆமா, உனக்கு ஏமா கவலையா இருக்க போகுது? நாங்க ரெண்டு பேரும் சாவறதுலதான் உனக்கு ஆனந்தமே இருக்கே. நானும் என் மவுளை செத்து போனாதான் அந்த சிரிக்கைய உன் மவுளை கெட்டி வைக்க முடியும், அதானே? அதுக்கு நானா உங்களை செத்து போக சொன்னேன்? நீங்க தானே பேசிட்டு இருக்கீங்க. இப்போ என்ன வேணும்னு என் வீட்டுக்கு வந்திருக்கிற? என்ன வேணும் உனக்கு? கொஞ்சம் நல்லெண்ணெய் இருந்தா குடி. அதை கேட்க வாங்கிட்டு போலாம் தான் வந்தேன். உள்ள இருக்கு, எடுத்து கொடுமா. கம்மன் இருக்கா? இத கேட்டா குடுத்துடணுமோ? உன்னாலதான் என் முளை சாவ கிடக்குறா. ஏதோ பாருடா, நல்லா இருக்கே. என்னாலயா? ஆமா, உன் பிள்ளைய நாங்க கேட்டா எங்களுக்கு கொடுக்காம எவ்வளவு ஒருத்தி பணக்காரியா வந்து இறங்கிருக்கால, அவளுக்கு கொடுக்குறாங்க. உன் மகனையே நினைச்சு என் மக இருக்கிறா. தற்கொலை பண்ணிக்கிறேன்னு என் மக வாயில வந்துட்டு அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆகட்டுமே, உன்னை சும்மா விட மாட்டேன். நான் தான் முன்னாலே சொல்லிட்டேன்ல அவனுக்கு விருப்பம் இல்லைன்னு. ஆமா, அவனுக்கு விருப்பம் இருந்தாலும் நீ எங்க ஒத்துப்ப? ஏன்னா உனக்கு தான் திடீர்னு பண ஆசை வந்து இறங்கிருக்கல, திமிர்ல ஆடுற. அப்பா எனக்கு என்னையே வேணாப்பா, ஆளை விடல. இருங்க அம்மா, கூப்பிடுமா, அவங்க போறாங்க. போட்டோண்டி மக்கா, போட்டோம். சொல்லுமா, என்னம்மா? இல்ல இருக்கு, நான் எடுத்துட்டு வரேன். நீ கேட்டேன்னு உன்னை வெறும் கையால அனுப்ப விருப்பம் இல்லாம என் மவ உனக்காக போய் எடுத்துட்டு வரா. இப்படிப்பட்ட என் மவளை எடுத்து போட்டனா உனக்கு காலமெல்லாம் அடங்கி போய் நல்ல வேலை வெட்டி செஞ்சு உன்னை தங்கம் போல தாங்குவா. சாதா தட்டு இல்ல, தங்க தட்டுல தாங்குறது போல தாங்குவா. ஆனா உனக்கு தான் பண ஆசை வந்து இறங்கிருக்கே. எப்படியோ அந்த சிரிக்கையை தானே எடுத்து போட போற. பாத்துறேன் அவ எப்படி உன்னை வச்சுக்கிறான்னு. எனக்கு என்னையே வேணால. அத்தை இந்தாங்க. ரொம்ப நன்றி தங்கம், உன் நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்ப. ஆமா ஆமா, அவ நல்ல மனசுக்கு உன் மகன் பரட்டையோட தான் 1000 ஆண்டு வாழ்வா. முதல்ல 100 ஆண்டு வாழ்வோமான்னு பாரு, அப்புறம் 1000 ஆண்டு போ. பாண்டி, அந்த எல்லைய வாங்கு. குடு ஆத்தா.
நல்லா 2 பேரும் கையில முழுக்க முழுக்க தேய்ச்சுக்கோங்க. இந்தாப்பா. இல்ல சீக்கிரம் வெட்டுங்களா, வாய் கேக்குது. அத்தை நீங்க லிமிட்டா சாப்பிடுங்க, இல்ல சுகர் எகிட போகுது. அட அது கிடக்குது அளவு. சரி வாழ கட்டி எடு. 1 2 3. வாவ் சூப்பர்ல சிவனாண்டி. பொண்ணம்மா எப்படி? இதுல காட்டின உன் வீரத்தை வேற இதுல காட்டியிருந்தேன்னு வெயி, நேரம் உன் ஸ்டேட்டஸே வேற. அம்மா தாயே பலாப்பழம் வெட்டணுமா? வெட்டு வெட்டு வெட்டு. இல்லே பாண்டி, வெட்டினா மட்டும் போதாது, அப்போ புடிச்சு இழுக்கணும்ல, அந்த பக்கம் இழு. ஆமால 2 பேரும் இழுங்க. ஏன் அதையும் வெட்டிட்டா போதாதா? ஆஹா இழுக்கதா செய்யணும். எதுக்கு அப்படி பண்றாங்க? பால் வடியும்ல. ஏன் இழுத்தா மட்டும் வடியாதான்? ஐயோ உன்கிட்ட வாய் குடுக்கறதுக்கு நானே இழுத்தலாம் போல. சரி 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 சரி. அப்படிதான் அப்படிதான் இழுங்க. சுத்தம் முடிஞ்சது. ஒரு பலாப்பழத்தை வெட்ட சொன்னா 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் சாஞ்சிட்டியலே. இதுக்கு இம்முட்டு சீனு. நீ வந்து இழுத்து பாரு, அப்பதான் தெரியும். இதுக்கு நானும் பொண்ணுமாவே இழுத்துருப்போம் போல. அதானே அத்தை. அப்பத்தா சொல்லிடுறது ஈஸி. வந்து இந்த இடத்துல உட்காந்து செஞ்சு பாரு. நீ மட்டும் இந்த இடத்துல இருந்து இழுத்துருந்தேன்னு வெயி, இன்னைக்கு பலாப்பழம் சாப்பிட்டுருப்போமோ இல்லையோ உனக்கு தவசம் பண்ணிருப்போம். பாவி பயலே இப்படி சொல்றியா? எல்லாம் விளங்குவியா? உன்னை சின்ன வயசுல இருந்து பெத்து எடுத்து ஆளாக்கி உன்னை அன்பா பாத்துக்கிட்டா கடைசியில எனக்கே தவசம் பண்ணுவேன்னு சொல்றியே. நீ பேசுறது அப்படி. சரியில்ல சொலை எடுத்து கொடு. எடுத்து குடுப்பா. அப்பத்தாக்கு இந்த ரணகலத்திலே கிளுகிழுப்பு கேக்குதாக்கும். சிவனாண்டி அதையும் ஒரு சொலையா வெட்டும்ல. வெட்டிட்டோம் பொண்ணம்மா, நாங்க எல்லாம் வெட்டிட்டோம். நீ சொலைய எடுவா. வெட்டியா தானே இருக்க, வந்து எடு. நான் ஒண்ணு சொன்னேன்னு எனக்கேவா? மொத்தாத்தையும் நீயே எடுல. சோற யார் ஆக்குவா? நீயா வந்து ஆக்க போற? முடிக்கிறதுக்குள்ள நாப்பட்ட பாடு இருக்கே. கூட நாங்க சாப்பிட்டு பாக்குறோம். அது எப்படி? கஷ்டப்பட்டு விளக்கேத்தி திரிய தூண்டி குடுப்போமா? நீங்க நோவாம நோம்பு கும்பிடுறீங்களோ? அட ஆமாயா. சரி குடுல பசிக்குது. குடி ஆதா. எப்படி அத்தை இருக்கு? ஒண்ணுமா நல்லா இனிக்குதும்ல. என்ன சும்மாவா? இது தோட்டத்துல விளைஞ்ச பலாப்பழம். ரியல் இனிப்பா டேஸ்டால இருக்கும். எங்க எனக்கு கூட டேஸ்டா இருக்குல்ல, ஜூசியா. ஆமாமா இதோட இந்த சீசனும் முடிய போகுது. அங்க பாடுறா தனம் வருது. யாரு? யாழா? ஒண்ணு விட்டான வை பள்ளி நீ எகிடும். யாழ வாளுன்ற போராடா புடிடா. நாயம் பிடிக்கணும். வாளுன்ட்டல யாராலும் இல்ல நம்ம ஆளு. வாடா வாடா. நீ நடந்தால் நடை அழகு அழகு, நீ பேசும் தமிழ் அழகு அழகு, நீ சிரித்தால் சிரிப்பழகு அழகு, நீ ஒருவள் தான் அழகு அழகு. இந்த ரவுடி பசங்களுக்கு வேற வேலை இல்ல. நம்ம தனம் அந்த பக்கம் ஆளே காணல ரொம்ப நாளா. உன்னே நினைச்சு ஒல்லியா ஆயிப்பாரு தேஞ்சிட்டேன். உன்னை யாரா என்ன நினைக்க சொன்னது? தானா வரியே கனவுல. செருப்புதான். அட ஓ செருப்பு கூட அவ்வளவு அழகா இருக்கு தனம். வேணுமா? எங்களுக்கு செருப்பு எல்லாம் வேணாம், செருப்பு போட்ட பொண்ணு வேணும். அப்ப நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போகணும். எதுக்கு? நீ கேக்குற இந்த செருப்பு அங்கதான் கிடைக்கும். என்ன ரொம்ப பண்ற? நான் குடிச்சிட்டு பின்னாடி வரும். ஆனா எனக்கு உங்க 2 பேரையும் பார்த்தாலே காண்டாவுது. கோடா எங்க 2 பேரையும் பார்த்தா காண்டாவதுக்கு நாங்க என்ன காண்டா மிருகமா? கிட்டத்தட்ட அப்படிதான். காட்டுல வாழ வேண்டியதெல்லாம் ஊருக்குள்ள வாழ்ந்துட்டு கிடக்கு. புள்ள நான் உன்ட்ட ஒண்ணு கேட்கட்டுமா? என்ன கேளு. நான் உன்னை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். நீ மட்டும் என்ன கெட்டிக்கிட்டேன்னு வைக்கேன், கண்டிப்பா உன்னை காலமெல்லாம் வச்சு கஞ்சி ஊத்துவேன். அதெல்லாம் உங்க அப்பா அம்மா புலம்பிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு போய் கஞ்ச ஊத்து. அப்புறம் எனக்கு ஊத்து. அவங்களுக்கு ஊத்துறதுக்கு நான் என்ன உனக்கு மாடா? என்னப்பா எப்படி வந்தாலும் கேட்ட போடுறேன். கேட்ட போடுறதுக்கு நான் என்ன காவல்காரங்களா? சோபா என்ன போல சீனா போடுது உன் ஆளு. இதோ பாரு, என் பின்னாடி நீ வர வேலைலாம் வச்சுக்காத. அப்படி வந்தா என்ன பண்ணுவ? அப்படி வந்தேன்னு வை, போலீஸ்ட சொல்லி கொடுத்துருவேன். ஏன் இந்த பூச்சாண்டி பயெல்லாம் எங்க கிட்ட காட்டாத. அதானே ஆறு இவனுவோ என் தங்கச்சி கிட்ட வம்பு இழுக்கிறானுங்க. ஓய் வாங்கடா வாங்க. இவ்வளவு நேரம் பெரிய பருப்பு மாதிரி பேசுனீங்களே, இப்போ எங்க மணி போல ஓடுறீங்க? தில் இருந்தா என் அண்ணன் கிட்ட மோதுங்கடா. ஏய் இவன் அண்ணன்டா. ஏய் மாப்பிள்ள பாரு, பச்சைக்கிளி அழகா இருக்குல்ல? பச்சைக்கிளி என்ன பச்சைக்கிளி? அங்க ஒரு மைனா இருக்கு பாரு, அது அழகோ அழகு. ஆடா போய் பிடிப்போம். என்ன மாதிரி நடிக்கிறானுங்க? உன்ட்ட ஏதாவது வம்பு இழுத்தானுங்களா? இழுத்தானுங்க, நீ வந்தவொன்னு ஓடிட்டானுவோ. பாடா மாப்பிள்ள ஓடிடுவோம். உன் அண்ணன்காரனே பார்க்க ஜிம் கோச்சர் மாதிரி இருக்கான். ஜிம் இல்ல பார்க்க கராத்தே கோச்சர் மாதிரி இருக்கான். ஒரு அடியில பொட்டுன்னு போயிருவோம். வா ஓடிவோம். ஏய் நில்லுங்கடா. ஐயோ நான் இல்ல. உனக்கு வந்தா வீட்டுக்கு நடக்க தெரியாதா? இப்படிதான் வரவும் போறவங்க கிட்ட பல்ல இழிச்சுக்கிட்டு இருப்பியா? ஐயோ அண்ணே, நான் பல்ல இடிக்கல, அவனுங்க தான் வம்பு இழுத்தானுங்க. நீ நிக்க போய் தானே இழுக்கிறாங்க, நீ பாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்கணும்ல. என் தப்புதான், சாரி. நடைய கட்டு வீட்டுக்கு.
அட இங்க பாரு பலாப்பழம். இங்க பாருப்பா தனம். தனம் உன்னதான் தேடிட்டு இருந்தேன். உள்ளமா அவளுக்கு ஒண்ணு குடு. கரெக்டா நீயும் சாப்பிடு வா. எனக்கு இந்த ஒண்ணுலாம் போதாது. அப்போ அம்மா வயிற்றுக்கு இந்த 1-2 காணாது. ஒரு பிளேட்டே வேணும். இவ்வளத்தையும் தன்னந்தனியில சாப்பிட்டாதான் சாப்பிட்டு திருப்தியே இருக்கும். என்ன வரட்டா? அடி பாவி. என்ன ஆத்தா நீ சரியான பலாப்பழ திருடி கல்லிய வெத்து போட்டிருக்க. இல்லடி பலாப்பழ கள்ளி. அட போங்கப்பா, எனக்கும் பசிக்கும்ல. நீ போமா தனக்குட்டி. இங்க பாத்தியா பொண்ணுமா, சிவனாண்டி மோவன்றத நிரூபிச்சிட்டான். அம்மா அப்பதா ஒந்தேங்க. அந்த பலாப்பழ திருடி சந்ததி சாக்குல எந்தையும் புடிங்கிட்டு ஓடிட்டான். மக்களே மறக்காம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போல நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா உங்க ஷாஷா கார்ட்டூனை லைக்கானோட சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. அப்போதான் உங்களை தேடி மோர் வீடியோஸ் வரும். ஆமா மக்களே, உங்க லவ் அண்ட் சப்போர்ட் எங்களுக்கு எப்பவும் கொடுங்க. உங்க ஆதரவு இருக்க போய் தான் நாங்க இவ்வளவு தொலைவு வந்திருக்கிறோம். அதுக்கு உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். காண தவறாதீர்கள்.